கிரைஸ்ட் தி லார்ட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். மகனே மகளே, இன்னைக்கு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க லைஃப்ல கூட நீங்க திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க பிள்ளையா இருப்பீங்க. ஒரு வேலைக்காக, படிப்புக்காக, தொழிலுக்காக, இதெல்லாம் நடக்குமா நீங்க நினைச்சு எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கலாங்க. ஆனா அது எல்லாமே பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. அது பெற்றுக்கொள்ள போறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு, ஓடுங்கள் அப்படின்ட்டு. ஓடுங்கள் அப்படின்னா நீங்க வீட்டை விட்டு ஓட சொல்லல, நீங்க உழைக்கிற ஒரு பிள்ளையா மாறணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. சில நேரங்கள்ல பாத்தீங்களா, நம்ம எதிர்பார்க்கறத நம்ம நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா நம்ம எதிர்பார்க்கறது இங்க நடக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில கூட அதுக்காக நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கோங்க. ஏன்னா சில விஷயம் சிலருக்கு ஈஸியா கிடைச்சிடும், சிலருக்கு கஷ்டப்பட்டா மட்டும் தாங்க கிடைச்சிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. சிலர்லாம் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அதெல்லாம் அந்த வீடியோ செம்ம ட்ரெண்ட் ஆயிடும். ஆனா நான் ஒரு நாளைக்கு 30 வீடியோ இல்ல 40 வீடியோ போட்டாதான் அந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வீடியோ மட்டும் போட முடியாது. ஏன்னா என்னுடைய இந்த வார்த்தைகள் நான் பேசுறது நான் பேசல, ஆண்டவரா கொடுக்கறதுனால இது நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் பிரயோஜனமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சில நேரங்கள்ல பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனங்கள்ல கூட கண்ண மூடிட்டாவது நான் பேசுறேன். எதற்காகனா நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான். என்னால முடிஞ்ச முயற்சி நான் எடுக்கிறது போல உங்க வாழ்க்கையில கூட உங்களால முடிஞ்ச முயற்சி நீங்க எடுக்கும்போது அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்க தான் போகுது. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல இருக்கிற வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.